ஹலோ காய்ஸ். என்ன சார் புதுசாக என்னென்னமோ இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாப்பா, நம்ம ஒரு திருட்டு வேலை பண்ண போகிறோம். எஸ், ரீசனிங் ஹெய்ஸ்ட். அப்படின்னா என்ன சார்னா, பார்த்துருப்பீங்களா? நிறையா பேர் படம் பார்த்துருப்பீங்க. இந்த தமிழ்நில எல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மணி ஹீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, போய் பேங்க்கில் கொள்ளையடிப்பாங்கல்ல. நம்ம பேங்க்கில் கொள்ளையடிக்க போகிறதில்ல, பேங்க் வேலைக்கு போகிறதுக்காக ரீசனிங்கில் மார்க்கை கொள்ளையடிக்க போகிறோம். சரியா? எஸ், இட்ஸ் மார்க் ஹீஸ் டைம். மார்க்னா மார்க் ஆண்டனிமா நினச்சாதீங்க. மார்க் நம்ம ஸ்கோர் இருக்குல்ல, ஸ்கோர் திருட போகிறோம். எங்கேருந்து சார் திருட போகிறோம்? எக்ஸாம்லேருந்து நம்ம திருட போகிறோம். சரியா? எஸ் காய்ஸ், வெல்கம் டு கேட்லி. ஐ எம் சரவணகுமார், ஒரு ரீசனிங் எஜுகேட்டர். இன்னிலேருந்து நம்ம திருடங்களாக மாற போகிறோம். என்னத்தை திருடனா? மார்க்கை தான் திருட போகிறோம். ஆமாப்பா, இன்னிலேருந்து டெய்லி 4:30 நம்ம செஷன் இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். சரியா? இது நீ யாருக்கு சார் இது யூஸ்ஃபுல்? நான் ஃபிலிம்ஸ் இன்னும் கிளியர் பண்ணல, ஃபிலிம்ஸ்க்கே நான் ஸ்ட்ராங் ஆகலை, இல்லை மெயின்ஸ் நான் 2-3 எழுதியிருக்கேன். யாருக்கான வீடியோனா, எனிபடி கேன் வாட்ச் திஸ், யாருனாலும் பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி டெய்லி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரீசனிங் மெயின்ஸை பற்றி இனிமேல் நீங்கள் ஒரி பண்ணவே வேணாம்ப்பா. ஆர்ஆர்பிலாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, நான் சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளர்க் மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் செஷன் தான் கண்டினியூஸாக கொண்டு போவேன். எனக்கு உங்கள் சப்போர்ட் மட்டும் வேணும். நான் வீடியோ போடுறா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலேயே கொஸ்டின்ஸ்லாம் தேடி பிடிச்சி தரமாக தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளர்க் மெயின்ஸ் எழுத போனீங்கன்னா ரீசனிங்கில் உங்களுக்கு தெரியும், 40 கொஸ்டின் இருக்கும், 30 மினிட்ஸ் தான். இதில் 25+ எல்லாத்தாலையும் எடுக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு வெறி எனக்குள்ளே நான் வச்சுருக்கேன். நம்ம செஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, நீ 25+ எடுக்க வைக்கிறடா. நம்ம கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 65 என்னமோ தான் இருக்கும் நம்ம ரீசனிங்கில். பட் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது 90+ டார்கெட் பண்ணணும். நீங்கள் இதுலேயே ஒரு 25 to 30 இந்த ரேஞ்ச் எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் 60 மார்க் தான். ரிமைனிங் 3 செஷன் இருக்குது, 4 செஷன் இருக்குது கம்ப்யூட்டர் அவேர்னஸோட சேர்த்து. அது ஃபுல்லாத்துலேயும் சேர்த்து 60 மார்க் எடுத்துட மாட்டீங்க. கண்டிப்பாக எடுத்தாலும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம சீக்கிரம் போடலாம். எஸ் கைஸ், டெய்லி 4:30 உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ வந்துடும். பியூர் லாஜிக் அண்ட் ப்ராக்டிஸ். ஷார்ட்கட்டு அது இது கதை வெட்டி கதை அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரியா? சீரியஸாக எனக்கு உங்களோட என்ன சொல்கிறது இன்வால்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் டெய்லியும் கொஸ்டின் கொண்டு வருவேன். நான் வராமல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், யார் பேசும் கேட்க போகிறதில்ல. டீம்கிட்ட பேசிட்டேன், சார்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சுன்னா உங்களை இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு கொஸ்டினோட கண்டென்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், வேற எதுவுமே மாற போகிறதில்ல. இன்னைக்கு பார்த்தா நம்ம ஃப்ளோர் பசில் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நியூ டைப், கண்டிப்பாக நியூ டைப் தான். இந்த மாதிரி பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில. எஸ், நம்ம திருட்டு ஆரம்பிக்கலாமா? ஓகே, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்க்கும் போல் நம்மள்ட்ட 2 பேட்ச் இருக்குது, பிகினர் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா மென்டார் கால் பேக் ஃபார்ம் இருக்குது, இதை ஃபில் பண்ணுங்கள், மென்டார்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவேன். சரியா? எஸ், இன்னைக்கு இதான்ப்பா கொஷின். இது என்ன சார் புதுசாக என்னமோ ஃப்ளோருன்னு நீங்கள் நியூ பேஸ் நீங்கள் ஃப்ளோர் பசில் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. சரியா? அரேஞ்ச்மெண்ட் பேஸும் சால்வ் பண்ணியிருப்பீங்க, டைஸ் பேஸ் பஸ்ஸும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இது 3 சேர்ந்து 3-in-1 காம்போ. எஸ், காம்போ மாதிரி தான். அந்த மாதிரி தான் அந்த பசில் இருக்க போகுது. சரியா? உண்மையிலேயே ஒருத்தியா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்லாம் நியூ பேட்டர்ன் வருஷம் ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்துட்டே இருப்பான்ல. இந்த மாதிரி கொஸ்டின் இது எக்ஸாக்டாக கேட்பான். நான் சொல்ல இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அவங்க மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாகும். நெக்ஸ்ட் புதுசாக அவன் கேட்டாலுமே நீ என்னடா நான் எவ்வளோ பார்த்துட்டு வந்துட்டேன்ற மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டாக போகலாம். அந்த கான்ஃபிடென்ட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்க. சரியா? செஷன் உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வரை கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஒன்று இருக்குது, அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்க. சரியா? எஸ், ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி கிவன் கொஸ்டின். ஓகே, தேர் ஆர் 9 லெவல்ஸ். இதை தான் நான் ஃப்ளோர்னு சொன்னேன். லெவல்ன்றது ஃப்ளோர்னு உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொன்னேன். சரியா? 9 levels மார்க்கடு 1 to 9 ஃப்ரம் பாட்டம் டு டாப். பாட்டம் டு டாப்னா நம்ம இங்கே போடுவோம்ல 1 2 3 4 up to 9 வரை இருக்குது. சரியா? இது வரை சொல்லியிருக்காங்க. ஓகே, there are 13 outcomes which are placed in 9 levels. இந்த 9 levelsக்குள்ள 13 outcomes ஃபிட் பண்ண போகிறாங்க. ஓகே, அட்லீஸ்ட் 1 அண்ட் அட்மோஸ்ட் 2. அட்லீஸ்ட் 1 அட்மோஸ்ட் 2னா மினிமம் 1 இருக்கணும், அதிகபட்சம் 2 தான் இருக்கணும். இதுக்கு மேலே கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, எஸ், ஈச் லெவல்னா இந்த 9 லெவல்லையும் 2 levels, no 2 level have same outcome. இப்போது no 2 levels have same outcomeனா இப்போ பாருங்களேன் 6-4 நீங்கள் இருக்குன்னா சேம் 6-4 இங்கேயும் 6-4 இங்கேயும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட்டு 2 dice are thrown and their outcome are given below. 2 dice த்ரோ பண்ணுறாங்க. 2 dice உங்களுக்கு தெரியும்ல, நம்ம 2 dice த்ரோ பண்ணால் இதில் ஒரு நம்பர் வரும், இதில் ஒரு நம்பர் வரும். இதை ஃபஸ்ட் நம்பர் இந்த எடுத்துக்கிறாங்க, செகண்ட் நம்பர் இங்கே எடுத்துக்கிறாங்க. 6ன்றது ஃபஸ்ட் டேஸ், 4ன்றது செகண்ட் டேஸ். ஓகேவா? இது வரை கிளியரா? இது கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கண்டிஷன்
நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சால்வ் பண்ணுறேன், ஏன்னா இது நமக்கு ஸ்பேஸ் பத்தாது இருக்குல்ல. சரியா? இது புரிஞ்சுக்கும்ல, இது தெளிவாக புரிஞ்சுக்கல. இது புரிஞ்சாதான் நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? எஸ், கண்டிஷனை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். சேம் அதே தான், 9 ஃப்ளோர் போட போகிறோம். 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக சால்வ் பண்ணிடுவீங்க. கரெக்டா? பட் மொத்தமாக கொடுத்தா பார்க்கவே மாட்டீங்க, ஓடிடுவீங்க. என்னடா கொஸ்டின் இவ்வளோ பெருசு இருக்கு, பசில் வேற கேட்டிருக்கான், அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் வேற கேட்டிருக்கான்னு பயப்படாதீங்க. என்ன புதுசாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நியூவாக உங்களுக்கு கொஸ்டின் வருதுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஃப்ளோரு, ஃப்ளாட்டு, மந்த் டேட்டு, இதெல்லாம் கூட ஒரு டஃப்பாக கேட்க கஷ்டமாக இருக்குது. பட் புதுசாக ஒரு பேட்டர்ன் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணனா கண்டிப்பாக டஃப்பாக கேட்க வாய்ப்பே இல்லை. அது எப்படி சார் ஈஸின்னு நான் கண்டுபிடிக்கிறதுனா, டெய்லி செஷன் வாங்க, நான் சொல்லித்தரேன் அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம். சரியா? எஸ், கண்டிஷன் ஒன்று பார்ப்போம். இஃப் த டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆஃப் அவுட்கம் இஸ் ஈவன். இதுதான் அவுட்கம், 13 அவுட்கம். இதோட டிஜிட்டல் அவுட்கம் வேணும். சரி, டிஜிட்டல் ப்ராடக்ட் வேணும். அப்போ இதை ப்ராடக்ட் பண்ணலாமா? 6 4s are 24. ஓகே, 6 3s are 18, 5 4s are 20, 1 2s are 2, 1 5s are 5, 1 1s are 1, 3 2s are 6, 5 3s are 15, 3 3s are 9, 10, 16, 36, 25. ஓகே, எஸ், இந்த மாதிரி இருக்கு. இது டிஜிட்டல் ப்ராடக்ட். இதோட அவுட்கம் வந்து ஈவன் நம்பரா இருந்தால், ஈவன் நம்பர் என்ன, 24 18 20 இருக்குல்ல, ஈவன் நம்பர் தட் இஸ் மோர் தென் 16. அப்போ 16க்கு மேலே ஈவன் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. சரியா? நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் கலர் எழுதலாம். 16க்கு மேலே ஈவன் நம்பர் பார்த்தா 24 இருக்கான், 18 இருக்கான், 20 இருக்கான். இது இல்லை 10 வராது. ஓகே, 16 வராது, 36, பிகாஸ் நமக்கு 16க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? எஸ், then the respective outcomes are arranged in descending order. இந்த அவுட்கம் எல்லாம் டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுமா? டிசெண்டிங் ஆர்டர்னா அப்போ ஹையஸ்ட் 36, அதுக்கப்புறம் 24, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 18. ஓகேவா? எஸ், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு, அண்ட் இதெல்லாம் எங்கே பிளேஸ் பண்ணா, பிளேஸ் அட் ஈவன் நம்பர் லெவல். ஈவன் நம்பர் லெவல்னா இங்கே பாருங்க, 2 4 6 8 இருக்குல்ல, இதெல்லாம் தான் ஈவன் நம்பர் லெவல்ஸ். ஓகே, ஃப்ரம் டாப் டு பாட்டம். அப்போ டாப் டு பாட்டம்னா 8 6 5 4 இந்த இதில் அரேஞ்ச் பண்ணும். அப்போ 8க்கு எனக்கு 36ஓட அவுட்கம் வரணும். 36ஓட அவுட்கம் என்ன? 6 6 6, ஓகே. நெக்ஸ்ட் 6க்கு 24, 24ஓட அவுட்கம் என்ன? 6, 4. அடுத்து 20ஓட 4 5. 18ஓடது பார்த்தா 6 3. கிளியரா? இது எப்படி போட்டிருக்கேன் கிளியரா? டிஜிட்டல் ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் நம்பர் மோர் தென் 16 இருந்தா அதை டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணு. டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதை லெவல்ஸ் நம்ம வந்து வைக்கணும். லெவல்ஸ்ல எப்படி வைக்கணும்னா, ஈவன் நம்பர் டாப் டு பாட்டம்ல வைக்கணும். கிளியரா? பாட்டம் டு டாப்னா நான் இப்படி போயிருப்பேன், டாப் டு பாட்டம்ன்றனால நான் இங்கிட்டு வந்தேன். ஓகேவா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆஃப் த அவுட்கம் இஸ் ஆட். இப்போ நம்ம ஈவன் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஆடு. தென் த ரெஸ்பெக்டிவ் அவுட்கம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். இங்கே பாருங்க, இங்கே அசெண்டிங் ஆர்டர், இது டிசெண்டிங் ஆர்டர். ரொம்ப கேர்ஃபுல். சரியா? அதெல்லாம் அரேஞ்ச், ஏன்னா நீங்க எல்லாம் போட்டு முடிச்சிருவீங்க. டிசெண்டிங்னு கொடுத்தோன்னே இதையும் அப்படியே ஃபார்மாலிட்டியில டிசெண்டிங்னு படிச்சுட்டு போட்டீங்கன்னா ஆன்சர் வராது, முடிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். சரியா? அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் பிளேஸ்ட் அட் ஆட் நம்பர் லெவல் டாப் டு பாட்டம். இதுவும் ஓகே. அப்போ ஆட் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஆட் நம்பருக்கு வேற கலர் எடுத்துக்கலாமா? என்ன கலர் எடுக்கலாம்? பிளாக் எடுத்துக்கலாம். ஆட் நம்பர் பார்த்தா 1 15 9 25. இது என்ன? அசெண்டிங் ஆர்டர். 1 9 15 25. இதெல்லாம் எங்கே அரேஞ்ச் பண்ணும்? ஆட் நம்பர் லெவலில் டாப் டு பாட்டம். அப்போ ஒன்னோடது 1,1. நெக்ஸ்ட் 9ஓடது 3,3. ஓகே. 15ஓடது பார்த்தா 5,3. ஓகே. அண்ட் தென் 25ஓடது 5,5. இங்கே 1 ஆட் நம்பர் தானே சார், இங்கே எதுவுமே வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. நமக்கு எவ்வளோ வருதோ அதை மட்டும் போட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். இந்த ரிமைனிங் அவுட்கம்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் ஈவன் லெவல். இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல என்னென்ன? ரிமைனிங் இருக்கிற தனியாக வேற கலரில் போட்டுக்கலாமா? எஸ், ரிமைனிங் பார்த்தா 2 இருக்கான். ஐயோ, சேம் கலரா? ஒரு நிமிஷம்ப்பா. எஸ், பச்சை கலர் எடுத்துக்கலாம். ரிமைனிங் 2 இருக்கான். 5. ஓ, 5 விட்டுட்டோம். ஆட் நம்பர் தானே 5ம். ஒரே ஒரு நிமிஷங்க. சாரி. அப்போ 1க்கு அப்புறம் 5 9 15 வரும். இங்க பாருங்க, 1க்கு இருக்கு, இல்லைனா தான் விட சொன்னேன், இருந்தா விட சொல்ல. சரியா?
1 கரெக்டாக இருக்கு. அப்போ 5 ஓடுது 1 5, அண்ட் தென் 9 ஓடுது 3 3, அப்புறம் 15 ஓடுது 5 3, 25 ஓடுது 5 5. கிளியரா? சாரி கேஷ், நான் 1 மறந்துட்டேன். நமக்கு பார்த்தா 1 5 9 15 25 இருக்கான். ஓகே, எஸ். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே போதும். நெக்ஸ்ட் ரிமைனிங் லெட்டர்ஸ் பார்த்தா 2 இருக்கான், 6 10 16, 2 6 10 16. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ரிமைனிங் அவுட்கம்ஸ் ஆர் பிளேஸ் அட் ஈவன் நம்பர், அசெண்டிங் ஆர்டர், சேம் டாப் டு பாட்டம். எல்லாமே டாப் டு பாட்டம் தான் சொல்லியிருக்கான். அப்போ அசெண்டிங் ஆர்டர் ஈவன் நம்பர்ல, அசெண்டிங் ஆர்டர் தானே. அப்போ 2 2 இங்கே வரணும், 2,2 இங்கே ஈவன் நம்பர்ல. அப்போ 2,2ல 2ஓட நம்பர் வரணும். ரொம்ப கேர்ஃபுல். என்ன? எஸ், 2ஓட நம்பர் என்ன? 1,2. ஓகே, அண்ட் தென் 6ஓடது பார்த்தா 3,2 இங்கே வருவான், 3,2 இங்கே. 10ஓடது 10ஓடது 5,2 இங்கே, 5 2. 16 பார்த்தா 4 4 இங்கே வரும். கைஸ் கிளியரா? இதுதான் கண்டிஷனை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், வேற எதுவும் பண்ணல. கொடுத்துருக்க கண்டிஷனை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த லெவல்ஸ் 1 to 9 அரேஞ்ச் பண்ணிட்டோம், பாட்டம் டு டாப். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒரு என்னதுப்பா அவுட்கம்மை ப்ராடக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். அந்த ப்ராடக்டை உங்களுக்கு ஈவன் நம்பர் மோர் தென் 16 இருந்தால் அதை ஈவன் நம்பர் லெவலில் டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும். சேம் அதுவே ஆட் நம்பராக இருந்தால் ஆட் நம்பர் லெவலில் அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும். ரிமைனிங் எல்லாத்தையும் ஈவன் நம்பரில் அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும். அவ்வளோதான். கிளியரா? இது போடணும்ப்பா. இது போட்டால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் போட முடியும். கிளியரா? எஸ், இது ஓகே தானே? இது கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பொறுமையாக பாருங்கள், ரொம்ப பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். சரியா? ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா நம்ம? 1 1 6 6 1 2 1 5 6 4 3 2 3 3 4 5 5 2 5 3 6 3 4 4 5 5. சூப்பர். இன்னும் முடிக்கல. ஸ்டெப் 1 நம்ம கரெக்டாக போட்டால் ஸ்டெப் 2 போட முடியும், இல்லைன்னா மொத்தமாக தப்பாயிரும். சரியா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் 2, அரேஞ்ச்மெண்ட் 1. இது கண்டிஷனை முடிச்சாச்சு. அடுத்த அரேஞ்ச்மெண்ட். இது நான் போட்டதை அப்படியே இங்கே டேபிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னால் அகைன் எடுத்து இங்கே எழுத முடியாதனால. ஓகேவா? எஸ், இங்கே பாருங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டு பி ஃபில்ட் அகைன்ஸ்ட் த அவுட்கம். இந்த அவுட்கமுக்கு ஃபில் பண்ணும். அப்போ இங்கே 13 லெட்டர்ஸ் இருக்கு. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் எதை வச்சு அரேஞ்ச் பண்ணா ஆல் த வவர்ஸ் ஆர் பிளேஸ் இன் ரிவர்ஸ் ஆல்பெட்டிக்கல் ஆர்டர் அலாங் வித் ஈச் அவுட்கம் ஹூஸ் டிஜிட்டல் சம். இங்கே பாருங்க, இங்கே டிஜிட்டல் சம்மு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சம்முனா என்ன? ஆட் பண்ணுமா? அப்போ இது 10, இது 9, இதுவும் 9, இது 3, இது 6, 1 1 2, இது 5 8 6 7 8 12 10. guys ரொம்ப கிளியரா கவனமா ஆட் பண்ணி போடுங்க. ஆல்ரெடி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும்னால டக்கு டக்குன்னு வந்துடும். 10 9 9 1 + 2 3 6 2 5 5 3 8 3 + 3 6. ஓகே, 7 4 4 6 12. ஓகே, கிளியர். இப்போ என்ன பண்ணணும்னா இதுல வவல்ஸ் இருக்குல்ல, இதுல வவல் என்னென்ன இருக்கு? I E O U இதான இருக்கு. இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் ஆல்பெட்டிக்கல் ஆர்டர்னா அப்போ U ஃபர்ஸ்ட் வருவான், யூக்கு அப்புறம் O I E, இந்த 4 வவல் தான் வரும். ஓகே, இந்த 4 வவலை எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா பிரைம் நம்பர், இந்த டிஜிட்டல் சம் வந்துருக்குல்ல, இந்த டிஜிட்டல் சம்ல என்னென்ன பிரைம் நம்பர் இருக்குன்னு பாருங்க. பிரைம் நம்பர் என்னென்ன இருக்கு இதுல? 3 பிரைம் நம்பர், 2 பிரைம் நம்பர், 5 பிரைம் நம்பர் அண்ட் தென் 7 பிரைம் நம்பர். இதெல்லாம் பிரைம் நம்பர். ஓகே, டாப் டு பாட்டம் அரேஞ்ச் பண்ணும். டாப் டு பாட்டமா? ஓகே, அப்போ 1 2 1 2 இந்த இடம். எஸ், 1 1 நமக்கு வருது இல்லை? இங்கே பாருங்க, இந்த 1 1 இந்த இடத்துல யூ போடுறோம். கிளியரா? 1 1 ஆட் பண்ணா 2வா? 2ன்றது ஒரு பிரைம் நம்பர். இங்கே இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கேன் பாருங்களா, இங்கே 2 பிரைம் நம்பர் இருக்கா? அதில் ஃபர்ஸ்ட் லெட்டரை போடணும். நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன? 1 2, இது ஆட் பண்ணா 3யா? அப்போ அதுவும் பிரைம் நம்பர், அந்த இடத்துல ஓ போடுறோம். நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் பார்த்தா 5 7, தட் மீன்ஸ் 3 2 ஆர் 5 2 ஏதாவது ஒன்று இருக்கணும். எஸ், 3 2 இருக்கு. 3 2 இருக்க இடத்துல I அண்ட் தென் 5 2 இருக்க இடத்துல E. இது கிளியராயா? ஒன்றும் இல்லை, பிரைம் நம்பர் இருக்கு, அதை டாப் டு பாட்டம்ல அரேஞ்ச் பண்றோம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நீங்க சொல்லியிருக்காங்கல்ல டாப் டு பாட்டம்ல அரேஞ்ச் பண்ணணும் வவல. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் கான்ஸ்டன்ட் விச் பிஃபோர் எம்முக்கு பிஃபோர்ல இருக்க கான்ஸ்டன்ட். அப்படின்னா பில இருந்து
கே எல் எல் வரைக்கும் ஓகேவா, எம்மே வரக்கூடாது, எம்முக்கு பிஃபோரில். அப்போ இதுக்குள்ளே இருக்க கான்ஸ்டன்ட்ல என்ன பண்ணுன்னா ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் டிஜிட்டல் சம் இஸ் ஈவன், எது எதெல்லாம் ஈவன் இருக்கோ அதில் அரேஞ்ச் பண்ணுமா. ஓகேவா, இப்போ நம்ம செக் பண்ணலாமா என்னென்ன கான்சனன்ட் எம்முக்கு பிஃபோரில் இருக்குன்னு. எஸ், எம்முக்கு பிஃபோரில் இருக்க கான்சனன்ட்ஸ் எங்கே பார்க்கா, டி வரும், ஆர் வராது, இஜெட் வராது, டி வராது, இஓ வராது, எஃப், கே, ஜி, ஜி வரும், பி வராது, வி வராது. ஓகே, அப்போ இதை பார்த்தா இது ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னா எப்படி வரும்னா கே, ஜி, எஃப், டி இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும். எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணும், ஈவன் நம்பர், டிஜிட்டல் சம் ஈவன் நம்பராக இருக்கணும். டிஜிட்டல் சம் ஈவன் நம்பர்னா அப்போ இது கேன்சல், இது கேன்சல், இதுவும் கேன்சல், இது கேன்சல், ஆல்ரெடி போட்டாச்சு. ரிமைனிங் இருக்க ஈவன் நம்பர் பார்த்தா 10, 6, 8, 6, 8, 12, 10. என்னப்பா எல்லாமே ஈவன் நம்பர் தான் வரும். ஓகே, டாப் டு பாட்டம் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ டாப் டு பாட்டமில் நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். அது எங்கே வந்தால் என்ன நமக்கு, இந்த இடம் கே, அப்போ இங்கே 5 + 1 6 வருவான், இங்கே ஜி, அப்போ இது பார்த்தா 6, 4, 10 வரும். அப்போ இந்த இடத்துல போடலாம் எஃப். ஓகே, நெக்ஸ்ட் டி, டிக்கு பார்த்தா 3 + 3 6 தானே. எஸ், இந்த இடத்துல டி வந்துடுவான். கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் த ரிமைனிங் லெட்டர்ஸ் ஆர் பிளேஸ் வித் ரிமைனிங் அவுட்கம் ஃப்ரம் பாட்டம் டு டாப். இது பாருங்க ரொம்ப கேர்ஃபுல், பாட்டம் டு டாப்ல போட சொல்லியிருக்கான். இன்னும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், ஆல்பபெட்டிக்கல் ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கு, ஆர் இசட் டி, ஆர் இசட் டி, பிவி, பிவி இதெல்லாம் இருக்கான். இதை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னா அப்போ பி, கியூ, ஆர், எஸ், டி, வி, இசட் இப்படி பாட்டம்ல இருந்து போடணும். ஓகேவா, பாட்டம் பி, இங்க 2 வந்திருக்கானே. ஓகே, இஃப் மோர் தென் 2 அவுட்கம் இஸ் சேம் லெவல் டிஜிட்டல் சம் இஸ் ஹையஸ்ட். ஓகே, எது ஹையஸ்டோ அதில் ப்ரிஃபர் பண்ணும். இதுக்கும் டிஜிட்டல் சம் பார்த்தா 8, இதுக்கும் டிஜிட்டல் சம் 9. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவனுக்கு ஆர் இங்கே போடணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டி இங்கே, அடுத்து வி இங்கே, இந்த இடத்துல இஜெட். கிளியராப்பா, எல்லா அவுட்கமுக்குமே எல்லா லெட்டர்ஸும் போட்டாச்சு. ஓகேவா, தெய்வமே கரெக்டாக இருக்கணும். யூ, கேஓஜி, எஃப்ஐஇ, டி, இசட்இ, வி, ஆர்டிபி. சூப்பர்ப்பா, நம்ம போட்டது கரெக்ட். லெவல் 1 முடிச்சாச்சு, லெவல் 2 முடிச்சாச்சு. ஸ்குவிட் கேம் விளையாடுற மாதிரி இருக்குல்ல மணி ஹீஸ்ட்ல வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் 2. அரேஞ்ச்மெண்ட் 2 என்ன பண்ண சொல்றான்னா ஆல் த லெட்டர்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ஏ ரோ லெஃப்ட் ஹேண்ட். அப்போ ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்றான். சரியா, ஓகே. பேஸ்ட் ஆன் த டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த டிஜிட்டல் சம். ஓ மை காட், அப்போ இதுலயும் டிஜிட்டல் சம் கண்டுபிடிக்கணுமா. ஓகே, இது 10, 9, 9, 3, 6, 2, 5, 8, 6, 7, 8, 12, 10 லெஃப்ட் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும். அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன, 12. 12னா அப்போ 6, 6, 6, 6னா அப்போ கே இங்கே வருவான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா 12 கேன்சலா, அப்புறம் 10, 10 2 நம்பர் இருக்கானே. ஓகே, த அவுட்கம் ஆஃப் த லெட்டர் இஸ் சேம், யூ ப்ரிஃபரன்ஸ் டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, அப்போ 6, 4, 5, 5 ரெண்டுத்தையும் பார்க்குறேன். 5, 5 இங்கே இருக்கு, 6, 4 எங்கே பார்க்கலாம், 6, 4, 6, 4 காணுமே, எங்க தான் தெரியலையா. எஸ், 6, 4 இங்கே இருக்கான். இப்படி இருக்கப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எஃப்க்கு தான் நான் கொடுப்பேன், எஃப் அண்ட் தென் பி. ஓகேவா, எஸ், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் போகணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் பெருசில் போக சொல்லல, ப்ரிஃபரன்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். எஃப்க்கு அப்புறம் தானே பி வருவான். ஓகே, அப்போ 10, 10 கேன்சல், அப்புறம் 9, 9. ஓகே, 6, 3, 4, 5, 6, 3, 4, 5, 6, 3, 4, 5, 6, 3 இருக்கு, 4, 5, 4, 5, 4, 5 எங்க பாருங்க, 4, 5 இருக்கு. அப்போ ஆறுக்கு அப்புறம் தான் இசட். ஓகே, 6 இசட். ஓகே, 9, 9 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 8, 2 8 இருக்கு, 8, 8, 5, 3, 4, 4, 5, 3, 4, 4. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டீக்கு கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் வி. ஓகே, டிவி வந்துருச்சு, பின்னாடி என்ன வரணும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் 8 முடிச்சுன்னா 7, 7க்கு பார்த்தா 5, 2, 5, 2, 6, 6 மட்டும் வந்துருந்துச்சுன்னா பயங்கரமா வந்திருக்கும், பின்னாடி கே வந்திருக்கும்ல. எஸ், 5, 2, 5, 2க்கு பார்த்தா இ, இ ஒன்னே ஒன்று தானே இருக்கு. எஸ், இ இங்கே 7 ஒன்னே ஒன்றா இருக்கு. அப்போ 7 கேன்சல். ரிமைனிங் 6 பார்த்தா 2 6 இருக்கு, 3, 3, 1, 5, 1, 5, 3, 3. அப்போ எனக்கு டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஜி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா, எஸ்.
6 6 முடிச்சாச்சு. அப்புறம் 5 5க்கு பார்த்தா 3 2 3 2 ஓடது பார்த்தா I ஒரே 5 தானே இருக்கு. 5 முடிஞ்சு. அப்போ 3 3க்கு 1 2 1 2 1 2 1 2 பார்த்தா O. அப்புறம் 2க்கு பார்த்தா 1 1 U. கிளியரா? எஸ், இதெல்லாம் ஃபேஸிங் நார்த். அப்போ ஃபேஸிங் நார்த்னா நம்ம இப்படி போடுவோம்ல, போடலாம் போடாமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். இருந்தாலும் நான் போட்டு வச்சேன். சரியா? KFRPZTVE கரெக்டா? KFRPZTVE ஓகே. DGIOU மக்களை முடிச்சாச்சு நம்ம இந்த கொஷின். எப்படி பாருந்துச்சு? இப்போ ஒத்துக்கிறீங்களா? SBI கிளர்க்கில் இது கண்டிப்பாக அவன் கேட்பான்ல, SBI JA மெயின்ஸில் எக்ஸாம் லெவல். அதுக்கு ரொம்ப ஈஸி, எல்லாரும் போட முடியிற கொஷினும் கொண்டு வரல. எக்ஸாமில் இதெல்லாம் போடவே மாட்டேன் சார், இது எதுக்கு சார் கொண்டு வரீங்கன்னா அதுவும் இல்லை. இதெல்லாம் எக்ஸாமில் போடக்கூடிய கொஷின். கண்டிப்பாக போட்டு 5 மார்க் கேட்குறாங்கன்னா 5 மார்க்கு எடுத்து இதெல்லாம் கண்டிப்பாக 2 மார்க்லாம் கேட்பான். 5 2 சார் 10 மார்க் வாங்கிட்டு ஓடிட்டே இருங்க. என்ன இந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, எஸ். ஒரு கொஷின் நான் போடுறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் பிளேஸ்ட் அட் செகண்ட் டு ரைட் ஆஃப் த லெட்டர், 5th டு லெஃப்ட் ஆஃப் G. அப்போ ஜியோட 5th லெஃப்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து 5th லெட்டர், இதோட செகண்ட் ரைட் லெட்டர் B. ஓகேவா? இந்த அரேஞ்ச்மெண்ட் 2, இதான் அரேஞ்ச்மெண்ட் 2. அப்போ லெட்டர் B, இசட் வராது. லெட்டர் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் E. எஸ், ஆப்ஷன் 2. கிளியரா? ஈயோட இமிடியட் லெஃப்ட்ல தான் B இருக்கான். ஓகே, மற்ற எதுவுமே வராதுப்பா. ஓகேவா? எஸ், இது கொஷின் நம்பர் 2 3 4 5. ஆன்சர் நான் இங்கேயே வச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் இதை பார்த்து போடாதீங்க. நீங்கள் நோட்டில் போட்டிருப்பீங்கல்ல, அந்த ஆன்சரை வச்சு இது என்ன ஆன்சர்ன்றது ஆப்ஷன் மட்டும் அப்படியே நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்த்தா A, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் B, அடுத்துக்கு C, அடுத்துக்கு Dனா இந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும் கமெண்ட்ல போடுங்க. சரியா? மக்களை செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் நான் கொண்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ.